எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உடையவரே, அப்பா, கேருபீன்கள் சேராபீன்கள் நடுவிலே வாசம் செய்கிறவரே, கோடான கோடி தூதர்களுக்கு நடுவிலே வாசம் செய்கிறவரே, அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களிலே வாசமாய் இருக்கிறவரே, பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியான தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக கொடான கொடை நன்றி தகப்பனே. வரருக்கு பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். அன்ற எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தால் அப்புறப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பு, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி, நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகத்திற்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகத்திற்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழையாகவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி, நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வினாடி முதல் நாங்கள் ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்தை முடித்து நாங்கள் பின்னாடி வீட்டுக்கு நாங்கள் போய் சேருகிற நேரம் வரைக்கும் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இளைப்பாறுகிற கொஞ்ச நேரம் இளைப்பாறுகிற நேரம் வரைக்கும் தேவரீருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த எல்லைகளிலே உடைய இரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த எல்லைகள் நடுவுற ஸ்டெப்ஸ் எல்லாத்துலையும் இந்த காம்பவுண்டின் பகுதிகளில் இந்த பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே.
ஆண்டவரே சொல்லுவோமா, என்னையும் இரத்தத்தால கழுவும் ஆண்டவரே, என்னை உடைய நாமத்தினால் பரிசுத்தப்படுத்துக, உடைய அபிஷேகத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துக, உடைய அக்கினியினால் பரிசுத்தப்படுத்துக. சுத்திகரியும் நாதா என்னை சுத்திகரியும் நாதா, சுத்திகரியும் நாதா என்னை சுத்திகரியும் நாதா. உத்திரத்தான் உள்ள புறமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. உத்திரத்தான் உள்ள புறமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. பொன்னாக மாற்றும் நாதா என்னை பொன்னாக மாற்றும் நாதா, பொன்னாக மாற்றும் நாதா என்னை பொன்னாக மாற்றும் நாதா. அக்கினி தழலாம் சோதித்த பின்னாலே நானும் பொன்னாக மாறுவேனே, நானும் பொன்னாக மாறுவேனே. அக்கினி தழலாம் சோதித்த பின்னாலே நானும் பொன்னாக மாறுவேனே, நானும் பொன்னாக மாறுவேனே. நித்திரத்தான் உள்ள புறமாக என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. அக்கினி தழலாம் சோதித்த பின்னாலே நானும் பொன்னாக மாறுவேனே, நானும் பொன்னாக மாறுவேனே. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை தகப்பனே. ஆண்டவரே, வருகிற வருடத்தை உமக்கு சித்தமானா நாங்கள் எதிர்கொள்ளுகிற நேரங்கள் வரைக்கும், வினாடி பொழுது வரைக்கும் ஆண்டவர் சொல்லுவீங்களா, இயேசுவே என்னை சுத்திகரியும், இயேசுவே என்னை சுத்திகரியும். எனக்கு விரோதமாய் ஆண்டவரை எழுப்புகிற 1000-10,000 அம்புகள் முறியடிக்கப்பட, எங்கள் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, நாங்கள் இருக்கிற பகுதியினுடைய நன்மைகளுக்காக, இந்த சர்ச் அமைந்திருக்கிற இந்த வட்டாரத்தின் நன்மைகளுக்காக, இந்த வட்டாரத்தில் உள்ள இருளின் கிரிகள் கட்டப்படுவதற்காக, இருளில் உள்ள ஒரு பெரிய பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக எங்கள் குடும்பங்களிலே அடுவரை சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆச்சரியமான இந்த வெளிச்சத்தினால் கவரப்பட்டவர்களாக, உம் அன்புக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழபடிக்கு என் ஆண்டவரே நாங்கள் பாதங்களை ஜெபிக்க வந்திருக்கிறோம். உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளிலும் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் இந்தியா தேசத்துல, இலங்கை தேசத்துல, ஆண்டவரே தமிழ்நாட்டுல, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியாவுல, உலக நாடுகளில் எல்லா பகுதிகளிலேயும் ஆண்டவரே வாழுகிற தேவ பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, சபைகளுக்காக ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஆண்டவரே ஜெயம் எடுக்கிறோம், ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசையாக புரிகிறார். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. முற்றிலும் நாங்கள் உங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்கிறோம், சார்ந்து கொண்டு வாழுகிறோம். ஆண்டவரின் நேச மார்புல சாய்ந்து கொண்டு இந்த மாதத்தின் முடிவு நாள் நேச தகப்பனுடைய மார்பிலே சாய்ந்து மருவிலே இருப்பது பாக்கியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மாதில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் அமர்ந்தால் ஜெயமே, உம் கைகள் எழில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம் அருகே நான் கிடந்தால் பரலோகமே, உம்மாதில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் அமர்ந்தால் ஜெயமே, உம் கைகள் எழில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம் அருகில் நான் இருந்தால் பரலோகமே, உம்மாதில் சாய்ந்தால் சுகமே. மாதானது நீரோடையை வாஞ்சிப்பது போல வாஞ்சிக்கின்றேன், உம் அன்பிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றென்று
மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் அமர்ந்தால் ஜெயமே, கைகள் எனில் கொண்ட பரிசுத்தமே, அருகில் நான் இருந்தால் பரலோகமே, மார்பில் சாய்ந்தால் சுகமே. தன்னேசர் மீது சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலே வருகிற இவள் யார் என்று சொல்லி எங்களை குறித்து ஆண்டவர் இன்னும் அநேக ஜீவனுடைய சாட்சிகளை எழுப்பித்தார். அநேகரை இந்த அனுபவத்திற்குள் கொண்டுதான் இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. உங்க கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நாம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு போர் வீரர்கள் நாம் என்ற தலைப்புல நம்ம தேவ செய்தி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பாஸ்டிங் பிரேயரை நம்ம முடிக்க போறோம். அப்ப இந்த நாள்ல நமக்கு தேவன் ஒரு புதிய வெளிப்பாடையும் கொடுத்து ஒரு புதிய அபிஷேகத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். அப்ப போர் வீரர்கள் தான் எப்படி இருக்கணும்? ரொம்ப அதற்கான பயிற்சி பெற்றவர்களா இருக்கணும். அவங்க அதுக்கான ஆயுதங்களை தரித்தவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நமக்கு 2 நாட்களும் பல விதங்கள்ல நாம் ஆண்டவரை கிட்டே சேர்ந்திருக்கிறோம். நிறைய காரியங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம், சரண்டர் பண்ணி இருக்கிறோம். ஜெப நேரம், தனிப்பட்ட ஜெப நேரத்துல நீங்க தனித்தனியா உட்கார்ந்து பல குறிப்புகளை எழுதி கருத்துல கருத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. ஆவியோட கூட நம்ம எல்லாரும் ஒன்னா இணைந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இப்ப இந்த நாள் ஃபைனல் டே நம்ம முடிக்க போகிற இந்த நாள், இந்த வருஷத்துல நம்ம கடைசி நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாள்ல எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன? பரிசுத்தமுள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர் இன்னும் நீதி செய்கிறோம் சொன்ன வசனத்தின் படி இன்னைக்கு நாம் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஏதோ ஒரு சில நேரங்கள் நம்ம பாஸ் பண்ணி கர்த்தருக்கு ஒரு பிரதிஷ்டையோட இருக்கிறோம்னா இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கலாம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்துக்காக சங்கிலியா கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நாம் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். போர் வீரர்கள் நெகேமியா காலத்துல நம்ம அதுக்கு நேரம் இல்லாதனால நம்ம புரிஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க வேண்டி இருந்ததுனால நெகேமியா காலத்துல பாத்தீங்கன்னா அதுல நெகேமியா 4ஆம் அதிகாரத்துல 7 முதல் 23 அதுக்கு அதை நம்ம கொஞ்சமா நம்ம பார்த்துட்டு இந்த வசனத்தை பார்க்க வரப்போகிறோம். நெகேமியா காலத்துல கூட பாத்தீங்கன்னா எருசலேமின் அலங்கம் கட்டி எழுப்புகிறத சத்துருக்கள் அவங்க பார்த்தாங்களாம். அதுல சன்பகாத்து, தோபியா, அரபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர் எல்லாம் கேட்டப்போ ரொம்ப எரிச்சலாகி எப்படியாவது இந்த வேலையை தடை பண்ணணும்னு நினைச்சாங்களாம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, எதற்காக நமக்கு முதல்ல போர் வசனத்தை கொடுத்து நம்ம ஜெபிக்கிற நாம திறப்புல நிக்கிறவங்க உங்களுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, நீங்க இருக்கிற நாடுகளுக்காக, தேசத்துக்காக, எதுக்காக இந்த ஆயுதத்தோடு ஒரு யுத்த களத்துல பிரவேசிக்கிறதுக்கு அது ஒரு ஆயுதத்தோட ஏன் உங்களை என்னை தேவன் மாத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறைய பொறுப்புகள் அதிகம் இருக்குது. நெகேமியாவுடைய காலத்துல இருந்தது போல பாருங்க, ஒரு மனுஷனால செய்ய முடியாது. ஆனா ஒரு மனுஷனால செய்ய முடிஞ்சது என்ன? தேவனுடைய பாதத்துல விழுந்து கிடந்து பாவத்தை அறிக்கை செய்து படிப்படியாக மனுஷனுடைய கண்களை, ராஜாவின் கண்களை தயவு பெற்று ஞானத்தோட செயல்பட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிற வரையெல்லாம் கேட்கும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் தோள் கொடுத்து நடந்து வருகிற அந்த வேலையில இப்படிப்பட்ட எதிரிகள் குறுக்க பிரவேசித்து பல தொந்தரவுகளை பண்றாங்க. அப்படி பண்ணுகிற நேரத்துல நல்ல சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நெகேமியாவும் அவங்களோட இந்த பிள்ளைகளும் செய்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல காரியங்கள் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலவற்றை நாம் பார்க்கலாம். 9ஆம் வசனம்,
ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். எதிரிகளுடைய மும்முரம் ஓய்ந்து நம்ம தொடர்ந்து வேலை நடக்கணுமேங்கிறதுக்காக ஜாமம் காக்கிறவங்களை வைத்தாங்களாம். நம்ம கூட எத்தனை ஜெபித்திருக்கிறோம், அதெல்லாம் ஸ்தோத்திரத்தோட துதிச்சு நம்ம காத்திருக்கிறோம். நம்ம வெற்றி கொள்ள வேண்டுமானா இதோட உத்தரப்படாது. நாம் எப்படி இருக்கணும்? இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இல்ல, இன்னும் 2 பேர், இன்னும் 3 பேர், 4 பேர் ஜெபிக்கிறாங்க. சபையிலே ஜெபிக்கிற ஒரு கூட்டம். இந்த 3 நாள் ஜெபித்தாங்களே, 21 நாள் பாஸ் பண்ணி ஜெபித்தாங்களே, அவங்க எல்லாரும் ஜெயம் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு டீம் ஆஃப் பீப்புள் நம்ம எழுத வேண்டும். அதுல நெகிழ்ச்சி அன்றைக்கு செய்தார், அவங்க ஜெயம் பெற்றாங்க. நாம என்ன செய்ய போகிறோம்? நமக்கு தேவன் ஜெயத்தை தருவார். அது மாத்திரம் இல்ல, இப்படி எதிரிகள் பெருகும்போது நடக்கிறது என்ன தெரியுமா? ஒரு சபைனாலும் குடும்பனாலும் குழப்பம் உண்டாகும், சோர்வு உண்டாகும், பின்னடைந்து போவாங்க. சில ஜனங்கள் நடக்கிற நம்ம சேர்ந்து நடந்தவங்க பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா உள்ள என்ன வந்துருச்சு? சம்பளத்து தோல்வியா, இவர்களுடைய திட்டங்கள் உள்ள வந்துருச்சு, அவனுடைய சூழ்ச்சிகள் வந்துருச்சு, அவனுடைய எதிர்நீச்சல் ஜபங்கள் வந்துருச்சு. அப்ப தானாக உற்சாகமாய் இருந்த பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்க? அவங்க கொஞ்சம் பின்னடைந்து போகிற காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப என்ன நடந்தது? நெகேமியாவுக்கு அவர் என்ன சொல்றாரு? அவங்க எவ்வளவு 10 முறை சொன்னதையே சொல்லி வேதனைப்படுத்தணும், நிறுத்தணும், கொலை பண்ணணும், அவங்களை நிறுத்திடணும், என்னன்னா பிளான் போட்டாங்க. அந்த நெகேமியா மறுபடி என்ன சொன்னாருன்னா 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நான் அடக்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். சரி, தனியான இல்ல, குடும்பமா நிறுத்துறாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு வரப்போகிற வருஷத்துல நம்ம ஒன்றியா வந்தவங்க, ஒன்றியா தானே தேவனை ஆராதிச்சோம், தண்ணீர் மனிதராக ஆண்டுடைய சமூகத்துல போராடி கொண்டிருந்தோம், குடும்பத்துக்காக இரவும் பகலும் போராடி கொண்டிருந்தோம். நாங்கள் குடும்பங்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கை வெறுக்கப்படுகிறதோ அங்க ஒரு விசாரம் வந்துதான் ஆகணும். எப்பெல்லாம் விசுவாச சோதனை வருகிறோ இந்த சோதனை பின்னாடி ஜெயம் வந்துதான் ஆகணும். கண்ணீரோடு இந்த வருஷத்துல நம்ம விளைச்சிருக்கிறோம்ல, கெட்டினமான அறுவடை வந்தே ஆகணும். சொன்னது போல அந்நிய கண்கள் என் சொந்த கண்களால் நான் பார்ப்பேன் என்று சொல்லி சோழர்களுக்கு நடுவில் நீங்க தீர்மானம் பண்ணுவீங்கன்னா, நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கட்டாயமா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்வாரு? ஜெயத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது என்ன செய்யறாரு பாருங்க. எல்லாவற்றையும் பார்த்து எழுதி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் பார்த்து உற்சாகமா பேசுகிறார். இன்னைக்கு உபவாசித்து ஜெபித்து கண்ணீர் செஞ்சு காத்திருந்த நம்ம ஒரு நாளும் நெகட்டிவா பேசக்கூடாது, சோர்வுள்ள வார்த்தைகள் பேசக்கூடாது. நம்மளே சோர்வுல யார் நம்மளை விலப்படுத்த முடியும்? இந்த இடத்துல நெகேமியா சொல்றாரு, ஆண்டவர் நினைச்சு சொன்னாரா? என்ன சொன்னாரு? உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்க சகோதரர், உங்க குமாரர், உங்க குமாரத்திகள், உங்க மனைவிகள், உங்களுடைய வீடுகளுக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் இவங்க நல்லா அவங்க இம்ப்ரூவ் ஆகுறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் அதிகமாய் போராடுவாங்க, பிரச்சனைகளை கொடுப்பாங்க தெரிஞ்ச உடனே நெகேமியா செஞ்சது என்ன? 17ஆம் வசனம், அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். நீங்க இதை இமேஜின் பண்ணும்போது எது தெரியுது? நம்ம பில்டிங் கட்டுறவங்க எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பில்டிங் கட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கட்டுவாங்க? எவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு பில்டிங்க கட்டுறாங்க. ஒரு மனுஷனா செய்ய முடியுமா? அது அந்தந்த நேரம் அவங்களுக்கு சாதாரணமா நம்ம ஃபேக்டரிஸ் எல்லாம் பார்த்துருப்போம் பாருங்க. இதுல மில்க் ஃபேக்டரி, அது மாதிரி மத்த ஜாம் பண்றது, மற்ற காரியங்கள் நிறைய பண்றாங்கல்ல. ஒரு பிரெட் பண்ணாங்கன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. இப்ப அந்தந்த காரியத்தை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்தந்த டைப் ஆஃப் பீப்புள் அந்த இடத்துல அதுல நல்லா தேர்ந்தவங்க நிற்பாங்க. அப்படிதான் ஒரு பெரிய ஒரு சக்சஸ் வெளியே வருது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா
அவங்க என்ன செய்யறாங்க, தனித்தனியாக குடும்பங்களா நின்று வேலை செய்யறவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கையில வேலை பண்ணாலும் இன்னொரு கையில யுத்தத்திற்கான அந்த இதை வந்து அவங்க கட்டி கொண்டதான் பட்டயத்தை இடுப்புல வச்சிருந்தாங்களா. அப்ப நம்மளுடைய வசனத்தை பிடிக்கணும், விசுவாசம் விட்டு நம்ம மனத்தளவு நம்ம விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறோமாகிய ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமா, தைரியமாய் விசுவாசமாய் ஒருமனமாய் சபையோட இணைஞ்சி குடும்பத்தோட இணைஞ்சி பரிசுத்தாவியோட இணைஞ்சி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது இதுல பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். நம்ம ஒருமனப்பட்டுட்டாலே போதும், நம்ம ஒருமனப்பட்டுட்டாலே தேவ ஜனத்துக்கு தான் செய்யவே. அப்ப இன்றைக்கு இந்த வருடத்துல நம்ம ஒருமனப்பட்டு எத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம், அது மாதிரி வீட்டுல இருக்கிறோம், எல்லாருக்கும் என்ன ஒரு நற்செய்தினா, நமக்காக தேவனுக்கு செய்வாரு, யுத்தம் பண்ணுவா, யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம நம்பி கர்த்தரை நம்ம துதிப்போம். அதுக்கப்புறம் அதோட இல்லாம 22ஆம் வசனம் சொல்லுது, ராமாறு வேலை பகல் மாறு வேலைக்கு உதவ வேலைக்காரர்கள் அங்கேயே தங்கிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொன்னாங்க. அப்போ யாருமே வஸ்திரத்தை கழிந்து போடல, யாருமே என்ன செய்யல, யுத்த வஸ்திரங்களை கழிந்து போடவே இல்லை. நம்ம கூட சர்வாய்ந்து வருவது என்ன செய்யக்கூடாது, கழிந்து போடவே கூடாது. எல்லாம் பக்கத்துல தண்ணி சாப்பாடு எல்லாம் புத்தகோட வைத்துக் கொண்டு அவருடைய நோக்கம் எல்லாம் மனம் கட்டி முடிக்கக்கூடியதா இருந்தது. அது மாதிரி இன்னைக்கு ஆண்டுகளாக கத்த நம்ம கூட சொல்றாரு, நீங்க எப்படி இருக்க வேண்டும். 6:18-19 நம்ம வாசித்தோமா, இந்த சமயத்திலும் சகல நேரத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு கூட விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனஉறுதியோடும், அதன் பொருட்டு என்ன செய்யணும், இதெல்லாம் செஞ்சிட்டோம், ஆனா அதன் பொருட்டு மன உறுதியோடு என்ன செய்யணும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டிக் கொண்டிருங்கள். நீங்க ஒரு அவயத்துக்கு பாடுபட்டா இன்னொரு அவயம் என்ன செய்யணும், அதுக்கு வலிக்கணும். ஒரு அவயம் சந்தோஷமா இருந்தா அடுத்த அவயம் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும். அதுதான் சபை, அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க உலகம் எங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் இந்தியா தேசத்துக்கு தனியா, தமிழ்நாட்டுக்கு தனியா, இல்லைன்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, உலக நாடுகளின் பல பகுதிகளில் தனித்தனியா ஏதாவது பாலம் வச்சிருக்காரு, அப்படி கிடையாது. தனித்தனியா ஏதாவது ஆண்டவர் வரப்போறாரா இல்ல. மின்னல் ஒரு திசையில இருந்து அடுத்த திசை எப்படி வரலாம், அப்படி ஒரே செகண்ட்லதான் அந்த ஆண்டவருடைய வருகை வரும். எக்கால சத்தம் கேட்கும் போது எக்கால சத்தத்தை கேட்கிறது நாங்கள் பறந்து போகிறோம். ஒரே பறந்து ஒரே நாடகம் தான். அதுல வெரைட்டியான நன்மைகள் பரலோகத்திலையும் வெரைட்டியான வேதனைகள் நரகத்திலையும் காணப்படும் வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒன்றாய் இணையும் போதுதான் ஆசீர்வாதம். குற்றப்படுத்துறதுனால என்ன நடக்க போகிறது? அடுத்தது, நற்செய்திக்காக கட்டப்பட்டிருக்கிற பிரதிநிதியாகிய நான் பேச வேண்டிய தக்க விதமா பேசணும். அதுக்கு தேவனுடைய வாக்கு வேணும் அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நமக்கு வேலை என்ன? நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல 11-17 வரை வசனம் வாசிக்கிறபடி நல்ல சர்வாய்வு இருக்கும். கண்ணா முதல் கால் வரைக்கும் நம்ம தரிச்சுக்கிட்டு தான் போதாது, நமக்கு கொடுத்த பொறுப்பை நம்ம என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். இது எத்தனை நாம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கிறோம். அப்ப இவைகளை தனித்து கொண்ட பிள்ளைகள் சத்தியம், நீதி, விசுவாசம், தேவனுக்காக ஊழியர் செய்யுங்கிற வாஞ்ச, இது எல்லாத்தையும் உடைய நாம ரட்சணிகளை தலைச்சிரா இதெல்லாம் நம்ம போகிறது நாம சேர்த்திக்க மட்டும் கிடையாது. இதை நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஜெபிச்சு நம்ப வாங்குறது கிடையாது. நம்ம கையில தேவன் கணக்கு கேட்பாரு, கொடுத்த நேரத்தை குறித்து கணக்கு கேட்பாரு. எப்படி நம்ம நேரங்களை வீணாக்கி இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கடவுள் கொடுக்கணும். இல்ல யாரா இருந்தாலும் சரி, சபைக்கு போறோம் உட்கார வரோம், அப்படி கிடைக்கவே கிடையாது. நம்ம எல்லாரும் பேட்டில் ஃபீல்டுல இருக்கிறோம், யுத்த களத்துல இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு அவயவத்துக்கு இன்னொரு அவயவம் பாடுபட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு செய்யும், தேசத்துக்கு செய்யும், உலக நாடுகளுக்கு செய்யும். இன்னைக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களை கேட்டு அப்படியே இருக்கிறதுக்கு கிடையாது. எக்காலசத்தை எங்க கேள்வி எல்லாரும் கூடி இருக்கன்னு சொல்லிருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ப்ராபஸி வரலாம், இல்லைன்னா வான மண்டல அந்த ஆராய்ச்சி படுகிறவங்க அவங்க ஏதோ சொல்லலாம்.
அந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன? திறப்புல நின்று செவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். வரப்போகுது, அழிவு வரப்போகுது நினைவே ஜனங்கள் சோர்ந்து போயில்ல, அது வரக்கூடாது. தேவனுடைய இரக்கங்கள் கிடைக்கணும்னு மன்றாடினாங்க பாத்தீங்களா? அங்கதான் செயல் இருந்தது. நாம் அதுதான் இன்னைக்கு செய்திருக்கிறோம். இந்த 3 நாள் 21 நாள் இந்த வருஷம் எல்லாம் இருந்த உபவாச நாட்கள் அதிகமாய் இந்த மாதத்துல அதிகமாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த நாள்ல ஆண்டவரே நாங்க ரொம்ப சந்தோஷமாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல இந்த நிறைவு நாள் வருஷத்துல இந்த உபவாச நாளை நாங்கள் முடிக்க போகிறோம். உங்களை நோக்கி பார்த்தவர்களை பிரகாசமடைய செய்வீராக. அடைய அலங்குகள் கட்டி முடிக்கப்பட வேண்டும். தடைப்பட்டு கிடந்த பொல்லாத அடுவை தடை பண்ணி கொண்ட பொல்லாத தீய கிரிகள் அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அலங்குகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். வாய்ப்பு பிள்ளைகளின் தடைகள் உடைக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் தடைகள் உடைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களில அடைய சத்துருவின் பயமுறுத்தல்களான சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் உற்சாகத்தோடு எழும்பி இரவும் பகலும் ஜெபிக்கிற கூட்டங்கள் எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, சம்பல்லாக்கள் தொழிலாக்கள் அடுத்து இப்படிப்பட்டவருடைய திட்டங்கள் ஓயப்பட வேண்டும். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எச்சரிப்புக்கு சத்தம் கொடுத்து சபையிலே சொல்லப்படுகிற ஆண்டவரே உபவாச நாட்களை நியமிக்கும் போது இதை கனப்படி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி காண்பியும். ஆண்டவரே, வருகிற காலங்களிலே அதை உலகமே ஒரு அழிவுக்குள்ளாக அதற்குள்ளாக இதற்குள்ளாக தள்ளப்படக்கூடிய இந்த நாட்களை கூட தேவ பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மை பற்றி கொண்டு உண்மை பிடித்துக் கொண்டு குடும்பங்களை காப்பாற்ற, சபைகளை காப்பாற்ற, சமுதாயத்தை காப்பாற்ற, தேசங்களை காப்பாற்ற அதை தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபித்து உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. இதற்கு அகேன்ஸ்டாக செய்கிற ஆவிகளை நாங்கள் கட்டி பாரதத்துக்கு அனுப்புகிறோம். அதை கடிந்து புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ரத்த கோட்டைகளாக அக்னி கோட்டைகளாக எங்களை தனித்தனியாக குடும்பங்களாக சபையாக பாதுகாப்பாக பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம் எங்கள் நடுவிலே உண்டாகணும். ஆண்டவரே, இரக்கம் பாராட்டும், பொறுமையாயிரும், ஆசீர்வதிப்பீராக. உங்க சாயில படைக்கப்பட்ட ஜனங்கள் யாரையும் கைவிடாதபடி காத்தவர்களை செய்கிறோம். அநேக ரட்சிப்புகளாக வரட்டும். பாதுகாப்புகளும் மண்ணெடுத்தும் பாழாக்கும் கொள்ளை நோய்கள் நாச மோசங்களுக்கு விலகி காப்பீராக. அன்றைய தேவஜனம் ஒருமனப்படும் போது அன்றுவே நாங்கள் நிச்சயம் செய்வோம். அப்படிப்பட்ட காலங்களை கண்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.